சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கும்பராசியில பிறந்தவங்களுக்கு தமிழ் மார்கழி மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்ப பாக்குறோம். முதல்ல இந்த மாதத்திற்கான கிரக நிலைகள் அது என்னங்கிறதுக்கு இதை பிரகாரம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது உங்களுடைய ராசியில சனி பகவான், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரகதியில இருக்கார். குரு பகவானும் 4ஆம் இடத்துல வக்ரகதியில இருக்கார். 8ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல புதன், 11ஆம் இடத்துல சூரியன் கோச்சாரத்துல சஞ்சாரம் பண்றாங்க. இந்த மாதம் 13ஆம் தேதி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த சுக்கிர பகவான் உங்க ராசிக்கே வர்றார். இந்த மாதம் 20ஆம் தேதி உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்த புதன் 11ஆம் இடத்துக்கு வர்றார். இவங்க இங்கெல்லாம் இருந்து இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் அடிப்படையில இந்த மாதம் கும்பராசியில பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள், என்ன மாதிரியான கெடுபலன்கள் ஏற்படும், அதுல இருந்து நம்ம எப்படி விடுபடுவது, இதான் பார்க்க போறோம். பொதுவாகவே உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்க ராசியில இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பலம். ஆனா நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, கும்பராசியில பிறந்தா நமக்கு ஜென்மச்சனி, 7.5 சனி, அதுலயும் குறிப்பா ஜென்மச்சனி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. முதல்ல அது மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகளை விடுங்க. ஏன்னா நீங்க சனி பகவானுடைய ஆதிக்கத்துல, அனுகூலத்துல, அனுகிரகத்துல பிறந்திருக்கீங்க. அவர் உங்க ராசியில இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பலம். இயற்கையில சனி பாவராக இருந்தால் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஆதி அந்தம் சகலமும் கும்பராசிக்காரங்களுக்கு. அப்படி பார்க்கப்படும்போது சனி உங்க ராசியில இருக்கிறது மிகப்பெரிய தெய்வ அனுகூலம்னு கூட உங்களுக்கு சொல்லலாம். அவரோட இந்த மாதம் 13ஆம் தேதி சுக்கிர பகவான் வந்துருவாரு. இவங்க 2 பேரும் இருக்கிறது ரொம்ப நல்லது. யாரெல்லாம் பெரிய லெவல்ல எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, கல்வியில ரொம்ப நல்லா இருக்கும். 13ஆம் தேதிக்கு அப்புறம் ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா பண்றதுக்கு, பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்துல இருக்கு. குறிப்பா யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதத்துல எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம், ஆன்மீகமான விஷயங்கள்ல ஈடுபாடு, இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். குறிப்பா உங்களுடைய 2ஆம் இடத்துல ராகு, அவருமே பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரம். அப்படி இருந்தாலே உங்களுக்கு வருமானங்கள் நிறைய இருக்கு, சம்பாத்தியங்கள் இருக்கு, அதற்கு தந்த செலவுகள் இந்த மாதம் நிறைய இருக்கு. இந்த மாதம் கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில இருக்க, அவருமே சந்திரன் சாரத்துல இருக்க. 4ஆம் இடம் அப்படின்னாலே ரொம்ப நாளா நான் பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் ஆசைப்பட்டேன். குறிப்பா இது மார்கழி மாசமாக இருந்தாலும் யாரெல்லாம் இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம், வீட்டு உபயோக பொருட்கள் இது அத்தனையும் வாங்கணும்னு நினைச்சீங்களோ அத்தனையும் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் இருக்கு. குறிப்பா குருனாலே தங்கம் வாங்குறதுக்கு, நல்ல ஆடை ஆபரண சேர்க்கைகள் அமைவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பண வசதி இருக்கா, பொருளாதார வசதி இருக்கான்னு யாரும் கவலைப்படாதீங்க. கோச்சாரத்துல செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல வக்ரகதியில இருக்க, கேட்ட இடத்துல பணம், கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு, லோன் அப்ளை பண்ண கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஆக 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு இத்தனையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்ல, இந்த காலகட்டங்கள்ல இந்த மாதத்துல யாரெல்லாம் நீங்க பெரிய லெவல்ல ப்ரொடக்ஷன் லைன்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் ப்ராஃபிட் நிறைய இருக்கு. யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கீங்களோ உங்களுக்குமே நல்ல ஏற்றம் என்பது இருந்துகிட்டே இருக்கு. எல்லாற்றுக்கும் மேலாக நான் ரொம்ப நாளா எங்க அம்மாவால எனக்கு காரியம் ஆகணும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுடைய கும்பராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வக்ரகதியில இருக்கார். பொதுவாகவே 6ஆம் இடம், நான் அடிக்கடி என்னோட வீடியோல பாக்குறவங்களுக்கு சொல்றது 6ஆம் இடம் ப்ரொஃபஷன். ஸோ உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல, கரியரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா செவ்வாய் எங்க 6ஆம் இடத்துல இருக்க, அவருமே குருவுடைய நட்சத்திரத்துல இருக்க. அப்படி இருந்தாலே உங்களுக்கு முதல்ல வேலை இருக்கு, வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை. வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இருக்கு. ஏதாவது இன்கிரிமெண்ட், மனை தேடி பெனிஃபிட் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா அது அத்தனையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு, பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. பட் 6ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரகதியில இருக்கிறத நீங்க பார்க்கிற வேலையில உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. ஏன்னா குரு 4 அவரும் வக்ரகதியில இருக்கார். 4ஆம் இடம் என்பது அன்சாட்டிஸ்ஃபைடு. ஸோ வாழ்க்கையில எல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு திருப்தி இல்லாத சூழ்நிலை, பெரிய பதவியில இருந்தாலும் உங்களுக்கு அதுல திருப்தியற்ற ஒரு மனநிலைகள் இது இருக்கும். ஒர்க்ல ப்ரெஷர் இருக்கும், ஒர்க்ல லோட் இருக்கு, டென்ஷன் இருக்கும், ஒரீஸ் இருக்கும். அதனால பார்க்க வேலையை விட்டுறலாமாங்கிற மாதிரி எண்ணங்கள், சிந்தனைகள். நீங்க எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் இதான் நடக்கும். நீங்க கவர்மெண்ட்ல, பிரைவேட் செக்டர்ல, எனி எதிர ஃபியூச்சர் கன்சர்ன்ல இருந்தாலும் இதே தான். ஆனாலும் கூட உங்களுடைய 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது
நல்லதொரு வேலை வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்கு. ஸோ நீங்க பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணும்போது அதுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. அதே உங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய உங்களுடைய சக தொழிலாளர்கள் நன்மை, அவர்களால் நன்மை, உங்களுடைய சுப்பீரியரான உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் கும்பராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு. இந்த காலத்துல நான் நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஆண் வேலையாட்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்ல, செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கக்கூடிய காலங்கள்ல இந்த மாதத்துல யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்களோ அல்லது ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதியிருக்கிறவங்க பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதுறவங்களுக்கும் பாசிபிலிட்டிஸ் பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த காலத்துல எனக்கு பெரிய லெவல்ல வழக்கு இருக்கு அப்படிங்கிறவங்க வழக்குகள் இருந்து நீங்க விடுபடுவதற்கு, வழக்குகள்ல ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. கும்பராசியில பிறந்த உங்களுக்கு சனி வருடம் அல்லது 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த மாதத்துல புதுசா உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உருவாங்க. ஏற்கனவே அஃபையர்ல இருக்கிறவங்களுக்கு அது பின்னாடி திருமணம் தர முடியும். நம்முடைய ஜாதி, மதம் என மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்க லைஃப்ல இருக்கு. உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது, அவரும் சூரியன் சாரத்துல இருக்காரு. இப்படி இருந்தாலே இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னோருடைய சொத்து இருக்குது வரைக்கும் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு முன்னோருடைய சொத்துக்கள் கிடைக்கும். அல்லது ரொம்ப நாளா பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, கிராஜுவேட்டி வரல, இன்சூரன்ஸ் பணங்கள் வரல, டிவிடெண்ட் வரல, இப்படி வரலைங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அல்லது கணவன் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ பொருள் வரவு இதுவும் இந்த மாதம் உண்டு. அதே சமயத்துல 8ல கேது, தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க தலையிடாதீங்க, அவாய்ட் பண்ணுங்க. யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. கணவன் மனைவி உறவுல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சொந்த பிசினஸ்ல லாபம், அதே சமயத்துல பார்ட்னர்ஷிப்போடு பிசினஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் கும்பராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு. இந்த மாதம் 10ஆம் இடத்துல புதன், அவரும் 20ஆம் தேதிக்கு அப்புறம் லாபஸ்தானத்துக்கு போயிருவாரு. 10ஆம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். யாரெல்லாம் கவர்மெண்டால காரியம் ஆகணும்னு எதிர்பார்க்குறீங்களா கண்டிப்பா நடக்கும். அதே குருவும் சனியும் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. யாரெல்லாம் பெரிய லெவல்ல இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவோரா வரணும், ஒரு என்டர்பிரனரா வரணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, புதன் நான் சொன்ன மாதிரி 11ஆம் படத்துக்கு 20ஆம் தேதி வரும்பொழுது அங்க சூரியனும் இருப்பாரு. நல்லதொரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு பெரிய லெவல்ல டெவலப் ஆகும். அல்லது நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். உங்களுடைய மூத்த அக்கா, அண்ணனால உங்களுக்கு நன்மைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. ஆக கும்பராசியில பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்க பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்கு. தேவையில்லாத எந்த விஷயத்திலையுமே நீங்க தலையிடாதீங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். தேவையில்லாத பேச்ச குறைங்க, அவாய்ட் பண்ணுங்க. எல்லாத்தையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் பேசுங்க. இதெல்லாமே இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்க விநாயகரை தரிசனம் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, முருகப்பெருமானுடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க. குறிப்பா பைரவரையும் ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நல்ல மாற்றம், முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.